ஹல்லேலூயா. இந்த நாளுக்காக இந்த நாங்கள் எங்களுடைய கிறிஸ்மஸை ஒட்டி நாங்கள் வந்து இந்த நாளுக்கு அந்த ஆராதனை நாங்கள் எல்லோரும் கூடியிருக்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அதிகாலையில் இந்த இடத்துக்கு வருவதற்கு எவ்வளவு எல்லாருடைய பிரகாசம் எவ்வளவு இருந்தது. ஆண்டவர் அவரோடு பேசியிருக்கிறார். அவரோடு இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கிறதுக்கான நோக்கம், அவரோடு எங்களுடைய துன்பம், வேதனை, கவலை எல்லாத்தையும் அவரிடம் கொடுத்துட்டு அவர்கிட்ட பெரியோர் அன்பை வாங்கி கொண்டு போவதற்காக நான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். எல்லோரும் சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்தவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நாங்கள் ஆசீர்வாதமாக நாங்கள் ஜெபத்தோடு இந்த ஆராதனைகள் நாங்கள் தொடங்குவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இந்த வேலைக்காக நன்றியப்பா. இந்த இடத்திலே ஆண்டவர் உமது வல்லமையிலே இருப்பதற்காக நன்றியப்பா. விசேஷமாக ஆண்டவரே இந்த நாளை ஆண்டவரை நீ குறித்த நோக்கத்துக்காக நன்றியப்பா. இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஆராதனையிலே ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரை நீர் இந்த இடத்துல அசைவாடுவதற்காக நன்றியப்பா. இந்த இடமெல்லாம் அவங்க ரத்த கோட்டைக்குள்ளே பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. இந்த வந்து போனவர்கள் ஒருபோதும் அந்த வெறுங்கையோடு போகாதளவுக்கு ஆண்டவர் உங்களுடைய அன்பை ஆழமாக ருசித்த ஆண்டவர் இன்னும் ஆண்டவர் உமக்குள்ளே வளர ஆண்டவரை எல்லா விதங்களையும் ஆண்டவர் அவர்களை பயன்படுத்திக் கொள்ளும் அப்பா. விசேஷமா வார்த்தையை தாங்கி கொண்டு வர்ற ஆண்டவரை சம்பிரதற்காக ஒப்புக்கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரை ஸ்தோத்திரம் அப்பா. விசேஷமாக யோசிப்பு செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை ஒப்புக்கொள்கிறோம்ப்பா. ஆராதனையில் கலந்து கொள்கிற எல்லோரையும் தனியாக ஆண்டவரை ஒப்புக்கொள்கிறோம்ப்பா. தொழில்நுட்பங்களை ஈடுபாடு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீ பாதுகாத்துக் கொள்ளுமப்பா. எந்த இடங்கள் வராதளவுக்கு நீ பாதுகாத்து வழி நடத்துமப்பா. இயேசு நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அடுத்ததாக நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொண்டு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை சங்கீதம் 25 இருந்து நாங்கள் மிக வாசிப்போம். ஒருவராக நாங்கள் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 25 மாறி வாசிப்போம். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ்விடாதே. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என்னை ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். என் இள வயதிலே பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படி நினைத்தருளும். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதித்திருக்கிறார். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை விலைக்கு நீங்களாக்கி விடுவார். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. என் இடுக்கண்களுக்கு என்னை நீக்கலாக்கி விடும். என் சத்துருக்களை பாரும். அவர்கள் பெருகியிருந்தும் உக்கிர பகையாய் என்னை பகைக்கிறார்கள். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது. நான் உமக்கு காத்திருக்கிறேன். தேவனே, இஸ்ரவேலே, அவர்
எங்களுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி விடும். ஆமென். ஆமே ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சங்கீதம் 25 நாங்கள் கேட்ட மாதிரியான ஆண்டவர் இந்த இடத்துல மீதி நேரங்களிலே இடப்பட போகிறார். எல்லோரும் அந்த வாசிக்கிற வார்த்தைகளை மனதிலே இருந்து ஆராதனை நடக்கும்போது நீங்கள் அவரோடு ஆண்டவரோடு பேசுகிற டைமை நீங்கள் ஒதுக்குங்கள். ஒவ்வொரு வருடங்கள் பார்க்காம ஆராதனையில் யோசிப்பு எடுக்கும்போது நீங்கள் அவரோடு கர்த்தரோடு பேசுங்கள். மற்ற எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஜெபிப்போம். ஆண்டவரின் ஆராதனையை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரின் ஆராதனை இந்த எல்லா நேரங்களையும் ஆண்டு உங்கள் கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவர் இந்த இடத்திலே இந்த ஆண்டவர் உமது வல்லமை ஊற்றப்படட்டும் அப்பா. இந்த இடத்திலே ஆண்டு அபிஷேகம் நடக்கட்டும் அப்பா. ஆண்டவர் இந்த நேரங்கள் ஆண்டவர் உமக்குரிய நேரம் அப்பா. ஆண்டவர் உண்மை நாங்கள் பார்க்க ஆண்டவர் எங்கள் கண்கள் ஆண்டவர் உண்மை நோக்கி பார்க்க ஆண்டவர் ஒவ்வொரு இதயங்களோடு பேசும் அப்பா. ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் மனதார ஆண்டவர் உமக்காக நாங்கள் வாழ ஆண்டவர் இந்த இடத்திலே ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் இந்த நாளை ஆண்டவரை நீ பொறுத்து கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த கிருபையாலே ஆண்டவர் ஒவ்வொருவராக ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும் அப்பா. மீது நேரங்களே ஆராதனை நேரங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் அப்பா. ஆராதனைகளை செய்ய வேணும் ஒரு பிரதர் வந்து ஆராதனை நடத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி உற்சாகமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 12ஆம் மாதத்துல இந்த நாளிலும் நீங்களும் நானும் இந்த தேவனை வானத்தை பூமி உண்டாக்கின தகப்பனை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக தேவனை நம்ம ஸ்தோத்திரித்து துதித்து நாம் பாடும்படியாக இருக்கிறோம். கர்த்தருடைய வசனம் நம்ம வாசித்தோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே இப்படி எழுதியிருக்கிறது, நீரே என் ரட்சிப்பின் தேவன், நம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். ஆமென். அவரே நம்முடைய ரட்சிப்பின் தேவனாக இருக்கிறார். அதுவும் இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்கள் நானும் நினைவு கூற வேண்டிய ஒரு விஷயம், அவரே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தவராய் உங்களையும் என்னையும் ரட்சித்து அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலே நம்மை நிரப்புகிறாய், நம்முடைய கிருபை நமக்கு படுகிறவராய் காணப்படுகிறார். இந்த தேவாதி தேவனை கண்களை மூடி ஒரு சில நிமிஷம் நாம் துதித்து ஸ்தோத்திரித்து பாடும்படியாக இருக்கிறோம். கண்களை மூடி இந்த தேவாதி தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். இந்த நாளில் இந்த ஆராதனை வேளையிலே என்ன ஆண்டவரே வார்த்தையை கொண்டு ஆண்டவரே நாங்கள் உண்மை துதித்து பாடணும், உண்மை ஸ்தோத்திரிக்கணும் என்று காத்திருக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு அற்புதமான வார்த்தை ரெஸ்டோரேஷன். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார், நம்மை மீட்கிற தேவனாக இருக்கிறார். பெரியமானவர்களே, எரேமியா 33ஆம் அதிகாரத்திலே நீங்கள் நானும் வாசிக்கும் பொழுது 6ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஜனங்கள் தவறு செய்கிறாங்க, தண்டனை அனுபவிக்கிறாங்க, ஆனாலும் பாருங்க அந்த உருக்கமான இறக்கங்களால் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை சேர்த்து கொண்டேன் என்று எழுதியிருக்கிறபடி மறுபடியும் 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 ஆண்டவர் தம்முடைய ஜனங்களிடத்தில் வர்றார். இன்னைக்கு உங்களிடத்துல என்னிடத்துல ஆண்டவர் மறுபடியும் 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 சொல்றாரு, நான் உனக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணுவேன், உன்னை குணமாக்குவேன், உனக்கு என்னுடைய சத்தியத்தை வெளிப்படுத்துவேன், பரிபூர்ண சமாதானத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். 7வது வசனத்தை வாசிக்கும் போது என்னுடைய இருதயம் அப்படி ஒரு சந்தோஷம். என்னன்னா, முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து, ஆமென் ஹல்லேலூயா, முன் இருந்ததை போல அவர்களை கட்டுவித்து ஐ வில் ரீபில்ட் them அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். உங்களுக்கு என்ன இந்த நாளிலே ரீபில்ட் பண்ண போறாரு. எந்தெந்த இடத்துல நாம அடிபட்டு இருக்கிறோமோ அந்த இடத்துல அவர் காரியங்களை கட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் எந்தெந்த இடத்துலலாம் கேப் இருக்கோ அந்த கேப் எல்லாவற்றையும் தம்முடைய பரிபூர்ண சமாதானத்தினாலே நிரப்ப அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் எல் ஷடாய் என்று நம்ம வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வாசிக்கிறோம். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே நிறைப்பவரே, எல்லாவற்றிலும்
இருந்தவரே இருப்பவரே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே நிறைப்பவரே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாம செலுத்துகிறேன். உள்ளது நாளத்திலிருந்து நன்றி செலுத்துங்க. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாம செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். தகப்பனாக இதுவரையில் தோளின் மீது சுமந்து வந்தேன். ஆமாப்பா, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல எங்களை உடைய தோளில் சுமந்து வந்திருக்கிறீர்களே. தோளில் ஸ்தோத்திரம் அப்பா. சுமந்து வந்தீர் தந்தையே உந்தயவா தாண்டினே வனாந்திரத்தை. அடுத்த 11 பாடல்கள் ஆண்டவரே எங்களுடைய வனாந்தரமான சூழ்நிலையில் கர்த்தாவே கருணைகளை போஷித்ததே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தாண்டினே வனாந்திரத்தை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். இயேசுவா, உம்முடைய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. உம்முடைய கிருபையின் மத்தியிலே பெருகிற சுவாமி. உம்முடைய நாமத்திலே மகிமை கொண்டிருப்பா. மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நாம் வாசித்தது போல அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஒருபோதும் நாம் வெட்கப்பட்டு போவதே இல்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் என்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். அர்ப்பணிப்போமா? ஆவியில் ஆராதனை. ஒரு மனுஷனை பார்க்கிற இடத்தில் நீங்கள் காணுவார்களே, வானத்தில் பூமி உண்டாயின சர்வ மகாபலியானவர்களே, நாம் உங்களுக்கு வந்திருக்கிறோம். ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. நாம் நன்றி சொல்லலாமா? Thank you Jesus. Thank you Almighty. ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. Hallelujah. Amen. கவனிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 126 அதிகாரம். இந்த காலைவேளையில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் மறுபடியும் என் உள்ளத்தில் போட்ட ஒரு அற்புதமான வசனம். 126 அதிகாரத்தில் 4ஆம் வசனம். இங்கே ஒரு அற்புதமான காட்சி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பு. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுறாங்க, கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பு. 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காணுங்கள் போல் இருந்தோம். அநேக நேரம் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில
இதை பார்த்து படிச்சுட்டே இருக்கிறப்ப ஆண்டவர் அந்த காட்சியை எனக்கு அந்த இருதயத்தில் கொடுத்தாங்க. எப்படி அப்படின்னா இமேஜின் பண்ணிட்டு இருந்தேன். தெற்கத்தி வெள்ளோனம் அப்படி சொல்றப்ப ஸ்ட்ரீம்ஸ் இன் த சவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரேல்ல சதர்ன் பார்ட்ல நேகர் அப்படின்னு ஒரு டெசர்ட் இருக்கு. அந்த நேகர் அப்படின்ற டெசர்ட்ல ட்ரை ரிவர் பெட் இருக்குமா, வருஷம் ஃபுல்லா காஞ்சி போய் இருக்குமா, பாறை, எந்த ஒரு ஜீவராசி ஈகோ சிஸ்டமே இருக்காது. நம்மளுடைய இதில் சொல்லணும்னா பேர்ல சொல்லணும்னா பாறையா இருக்குமா, தண்ணியே இருக்காது, ஒரு டிராப் தண்ணி கூட இருக்காது. மலை உச்சியில மழை பெஞ்சா கூட இந்த ஜனங்களுக்கு இங்க இருந்து அது தெரியாதான். மலை உச்சியில மழை பெஞ்சாலும் தெரியாதான். ஏன் அப்படி இதை ஹைலைட் பண்றோம்னா, தண்ணி வரணும்னா எங்க இருந்து வரணும், அந்த மலையில இருந்தா அந்த ரிவர் பெட்டுக்கு வரணும். இங்க சங்கீதக்காரன் இப்படியாக சொல்றாரு, தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். ஒரு ரெஸ்டரேஷன் அங்க கேட்கிறாங்க விசுவாசத்துல. ஆண்டவர் எப்படி இருக்குமாமா, திடீர்னு ஒரு நாள் அங்க இருக்கிற மலையில இருக்கிற தண்ணி நிரம்பி அதுக்கு ஒரு வார்த்தை ஆங்கிலத்துல கொடுக்கப்பட்டது. இப்போ எப்படி கன்ல இருந்து ஷூட் ஆனா அவ்வளோ ஃபோர்ஸாக போகுது, அதே போல தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸ் மேலே இருந்து அடிச்சுட்டு வந்து அந்த வெட்டாந்தரையை ஃபுல்லாக என்ன பண்ணுமா, நிரப்புமா. வருஷத்துல ஒரு சில நேரத்துல இஸ்ரேல் ஜனங்கள் விசுவாசத்தோட சொல்றாங்க, அப்படி காய்ந்து போன என்னுடைய நிலத்துல தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல என்னுடைய சிறையிருப்பை திருப்புங்க அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரம் இந்த வெடிப்பான ராக்கியான சர்ஃபேசஸ் நம்ம பார்த்துருப்போம். இந்த 11 மாதத்துல ஆண்டவர் தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல நம்முடைய குடும்பத்துல நம்முடைய கிருபையினால அநேக ரெஸ்டோரேஷன்ஸ் கொடுத்துருக்காரு. நம்முடைய வாழ்க்கையில, கணவன் மனைவி வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அநேக ரெஸ்டோரேஷனை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு வேளை அதுக்காக காத்திருப்பீர்கள் சொன்னால் கர்த்தர் சொல்றாரு, தெற்கத்தி வெள்ளத்தை திருப்பது போல உன்னுடைய சிறையிருப்பை நான் திருப்பேன். கரந்தட்டி நம்ம அதை ரிசீவ் பண்ணுறோம். நாளிலே நம்ம சொல்லணும், ஆண்டவர் நீங்க என்னுடைய ரட்சகர். அந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது என் இருதயத்துல அவ்வளோ ஒரு ஆனந்தம். ஆமென். கர்த்தர் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்றாரு, நானே உன்னுடைய ரட்சகர். ஆமென். ஆபத்து நாளில் நானே உனக்கு துணை நிற்பேன் ஆண்டு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். சந்தோஷமா கரங்களை தட்டி நம்ம பாட போறோம், நீங்களே என்னுடைய ரட்சகர், வல்லவர், பரிசுத்தர், கண்மலை என்று. போல
விட்டீரே, புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே, அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் ஒரு இதயத்தோடு, அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் ஒரு இதயத்தோடு. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. அவரை போல ஒரு ரட்சகர் இல்லை, அவரை போல ஒரு வல்லவர் இல்லை, அவரை போல ஒரு பரிசுத்தரும் இல்லை, அவரை போல கண்மலை இல்லை. அவரே நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்துவா இருக்கிறார், நம்மை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். முதல் ஸ்டான்ஸை நம்ம பாடணும். என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. ஆமென். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கடந்த ஒரு வருடமா நம்ம சத்தியத்தை கவனிச்சோம். யோவான் 15ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் உங்களிடத்துல என்ன கிட்டத்தட்ட விரும்புகிற ஒரு காரியம் என்ன? கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். ஆமென். இதனால நம்ம இருதயத்தில் விசுவாசித்து வாய் திறந்து அறிக்கை போகிறோம். மலட்டு வாழ்க்கையெல்லாம் என்னை விட்டு நீங்க மாற்றி போடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். பழுகி பெருகும்படி என்னை தூக்கி விட்டதுக்காக ஸ்தோத்திரம். விசுவாச அறிக்கையிடும்படியாக இருக்கிறோம். அந்த ஒரு ஸ்டான்ஸ் அவங்களுக்கு மறுபடி நம்ம பாடும்படியாக இருக்கிறோம். மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே, என்னை நினைத்தீரே மறவாமலே கனி கொடுப்பேன் நான் நமக்காகவே. ஏதோ ஒரு வார்த்தையை நம்ம சொல்லலை, இருதயத்தின் ஆழத்திலிருந்து இருதயத்தில் விசுவாசித்து வாய் திறந்து நாம அறிக்கையிட போகிறோம். நம்முடைய சூழ்நிலையில் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். தேவாதி தேவனிடத்துல நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இது நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரு நேரம். அப்பா, நீரே எங்களுடைய பரிசுத்தர், எங்களுடைய கண்மலை, எங்களுடைய சர்வ வல்லமையுள்ள தேவன். நீ ஒருவரே எங்களை ரட்சிக்க இந்த உலகத்திற்காக வந்தீங்க. தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து எங்களுக்காக உலகத்துக்கு வந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்களை நினைத்தபடினால் இந்த நாளை நாங்கள் பிழைத்திருக்கிறோம் சுவாமி. எங்களை நினைத்து இந்த உலகத்துக்கு நீங்கள் வந்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்களே. தேங்க்யூ ஜீசஸ். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறபடி பரிசுத்த ஆவியினால் எங்களை முத்திரை போட்டிருக்கிறீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய நாமத்திற்காக ஸ்தோத்திரம்.
குமாரன் மெய்யாகவே விடுதலையாக்கினார். நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. அந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தலாமா? ஒரு சில நிமிஷம் ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய நாமத்தை சொல்லி அவரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனே நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. ராஜாதி ராஜாவே நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. யெகோவா ஈரேவே நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. யாவே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறபடியே ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. உடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் ஆண்டவரே நீர் இறங்கி வந்து உடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. யெகோவா ராஃபாவை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. யெகோவா ரூஃபாவை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று ஆண்டவரே உடைய நாமத்தை நீ வெளிப்படுத்தினபடி நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் அழைக்கிறவரை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. சகலத்தையும் அதினரின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவரை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே வருகிற எல்லா சவால்களிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு விடுதலை அளிக்கிற தேவனாய் இருக்கிற ஸ்தோத்திரம் அப்பா. சீங்க கெவியிலும் ஆண்டவரே உடைய கரம் எங்களோடு கூட இருந்தபடி நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நெருப்பில் எங்களை தூக்கி போட்டாலும் அங்கேயும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்தபடினா எங்களோடு கூட நீ உலாவி வருகிற தேவனாய் இருக்கிற நமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துங்க. Thank you Holy Spirit. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்களுக்கு துணை நிற்கிற தேவனாய் இருக்கிற ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களுடைய பலவீனத்தில் உடைய பலன் பூர்ணமாய் விளங்குகிறபடி நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு ஆரோக்கியத்தை தருகிற தேவனாய் இருக்கிறபடி நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு நீங்க சௌக்கியத்தை தருகிற தேவனாய் இருக்கிறபடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை நீர் குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறபடி ஸ்தோத்திரம் சுவாமி. ஹல்லேலூயா. உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறபடி ஸ்தோத்திரம் சுவாமி. நாங்கள் வாசித்தது போல பரிபூர்ண சமாதானத்தை ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் எங்கள் இல்லத்தில் நீ தருகிற தேவனாய் இருக்கிறபடி ஸ்தோத்திரம் சுவாமி. நீரே எங்களுக்காக ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறபடி உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமா? அவர் நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்துகிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. எங்களை பெருமைப்படுத்துகிறோம் அப்பா. உங்கள் கிருபைக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. பலிபீடத்திலே அவரிடத்திலே அந்த பலிபீடத்திலே நம்மை தாழ்த்தி நாம் ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நாங்கள் முழுமையாக நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. உடைய நாமத்தை ஒன்றே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயர. சிறு பிள்ளையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்லலாமா? நம்மளுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, மேன்மை அடைவதாக. பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சங்கீதம் 34:3 எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. 99:3 எழுதப்பட்டிருக்கிறது. மகத்துவம் பயங்கரமான உடைய நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தம் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தம் உள்ள தேவத்தை நம்ம பார்த்து நோக்கி பார்த்து சொல்லலாமா? உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. சிங்கத்தின் கேவிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. விசுவாசத்தோட சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும் பொழுது எங்களுக்கு எந்த சேதமும் அணுகாது. எங்கள் பிள்ளைகளுக்கு எந்த சேதமும் அணுகாது. நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது.
இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இந்த நாமத்துல இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை போன்ற சூழ்நிலைகளை கர்த்தர் இந்த நாட்டிலே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கைப்பற்றுகிறார். ஹல்லேலூயா. எல்லா சாபங்களிலும் எல்லா சாபங்களிலும் வாழ்க்கையிலிருந்து அவர் விடுதலை சாபம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். நாங்கள் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. தேவனே என்னை தருவீரே, உம் பாதத்தில் என்னை படைத்தீரே. யாவையும் நீ தந்ததா உம்மிடம்
தரிசனம் நீ தந்தது சொல்லாமா தாகமும் நீ தந்தது கிருபைகள் நீ தந்தது அபிஷேகம் நீ தந்தது எந்த வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எந்த வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆண்டவரே, வானத்தின் பூமியை படைத்த சர்வவல்லமையுள்ள தேவனே, ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் சுவாமி. Thank you, Holy Spirit. எங்கள் ஆராதனை உமக்கே. எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. 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 கரங்களை தட்டி இந்த தேவனுக்கு முன்னாடி சொல்லலாமா? ஆண்டவரே, உமக்கே எங்களுடைய எல்லா துதி கனம் மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலே அப்பாவுடைய ஆரோக்கியத்தையும் உடைய சௌக்கியத்தையும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீங்க வரம் செய்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதியிலே எங்களுக்கு சுகம் வேணுமோ ஆண்டவரே, நீர் எங்களை குணமாக்குகிற தேவனா இருக்கிறதே உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் வாசித்த வசனத்தின்படி ஆண்டவரே உடைய பரிபூர்ண சமாதானம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் நதியாய் பாயிட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. உடைய சத்தியத்தை நீ வெளிப்படுத்துகிறபடி ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் வாசித்த வசனத்தை போல தேக்கத்தை வெள்ளத்தை திரும்புவது போல உடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே என்னென்ன காரியங்களிலே ஆண்டவரே அந்த ரெஸ்டோரேஷனை எதிர்பார்த்திருக்கிறார்களோ ஆண்டவரே இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே அது நதியாய் பாயும்படியாக நான் பேசுகிறேன். உடைய வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருடைய குடும்பத்திலும் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. சிறிய விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம் ஆண்டவரே. பெரிய காரியங்கள் ஆண்டவரே ஜெப வேளையில் எல்லோரும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவரே. விசேஷமா அந்த பிரித்தானியாவை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா ஆண்டவரே. இந்த பிரித்தானியாவை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. இந்த பிரித்தானியாவில் ஆண்டவரே இந்த ஆளுற அரசாங்கத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எத்தனையோ துன்பங்கள் வேதனைகள் எத்தனையோ மன அழுத்தங்கள் எத்தனை ஆண்டவரை ஒவ்வொருவரும் ஆண்டவர் மன அழுத்தத்திலே ஆண்டவரை பாதிக்கப்படுகிறார்கள் ஆண்டவர். இந்த தேசத்திலே ஆண்டவர் உண்மை நம்பி ஆண்டவர் தேசங்கள் வந்திருக்கிற உறவுகள் அப்பா ஆண்டவர் ஒவ்வொருவரும் ஆண்டவரை இந்த தேசத்திலே ஆண்டவர் எங்களை நோக்கத்துக்கு அழைத்தீரப்பா ஆண்டவர். ஒவ்வொரு இடங்களையும் ஆண்டவர் ஊழியர்களை ஆண்டவரை விட்டு விலகுவதை பார்க்கிறப்பா ஆண்டவர். எல்லா சபைகளையும் ஒப்புக் கொடுக்கிறப்பா ஆண்டவர். உமக்காவது சபைகள் ஆண்டவரை கட்டப்பட்ட சபைகள் எல்லாம் ஆண்டவரை விட்டு விலகுவதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா ஆண்டவர். இந்த அரசாங்கங்கள் புதிய புதிய சட்டங்களை கொண்டு வருதப்பா ஆண்டவர். உமக்கு விரோதமாக ஆண்டவரை இந்த நாடுகள் நடப்பதை பார்க்கிறீரப்பா. ஐரோப்பா தேசங்களில் ஆண்டவர் எவ்வளவு ஆண்டவர் மன அழுத்தத்தை ஆண்டவர் தற்கொலை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரை. விசேஷமா ஆண்டவரை ஆண்டவர் இந்த தேசத்தை ஆண்டவர் உமது கரங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவர். அரசுகளை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவர். இந்த இடத்திலே ஆண்டவர் ஒவ்வொரு சபைகளையும் ஆண்டவர் உமது கரங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவரை. விசேஷமா ஆண்டவரை எங்கள் பர்மிங்ஹாம் சபையை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவரை. கவுன்சி சபையை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த இடங்களில் இருக்கிற சபைகள் ஊழியத்துக்காக ஆண்டவரை ஒரு நோக்கத்துக்காக நீங்கள் அறிந்தீரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லோரும் ஆண்டவரே தேசங்களில் ஆண்டவரே எத்தனை பேர் ஆண்டவரே விசா இல்லாமல் ஆண்டவரே ஆண்டவர் என்ன செய்ய போகிறோம் ஆண்டவரே
யோசிக்கிறார் அப்பா. ஆண்டவரே, எனக்கு ஒரு சொப்பனத்தை கண்ட மாதிரி ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த இடங்களே ஆண்டவரே எவ்வளவு சொப்பனத்திலே ஆண்டவரே, ஆண்டவரே நான் எவ்வளவு ஊழியத்தை தாங்குவது போல ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அந்த சொப்பனத்திலே ஆண்டவரே ஒவ்வொருவருக்கு வெளிப்படுத்தும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் தவறு விட்டால் ஆண்டவரே, ஆண்டவர் மக்கள் ஆண்டவரை எங்களை மன்னித்த ஆண்டவரே, நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம் அப்பா. இந்த சபையை ஆண்டவர் கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாட்டை ஆள்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, விசேஷமாக இலங்கை தேசம், இந்தியா தேசங்களே ஆண்டவரே ஒவ்வொரு ஆபத்துக்கள் ஆண்டவரே, ஆண்டவரே ஒன்றிலே ஆண்டவரே, ஆண்டவர் வெள்ளப்பெருக்கிலே ஆண்டவர் எத்தனை பேர் ஆண்டவர் மடிந்து கொண்டிருக்கிறார்களோ, மடிந்து கொண்டு ஆண்டவரே வெளியே வந்தவர் ஆண்டவர் எத்தனை பேர் ஆண்டவரே, ஆண்டவரே மழை விட்டுட்டு வெளியில வந்த போதெல்லாம் ஆண்டவரே அடுத்தடுத்த திரும்பி திரும்பி ஆண்டவரே வெள்ளப்பெருக்குகள் ஆண்டவரே, ஆண்டவர் இன்னும் பூமி அரிச்சு நடக்கும் என்று சொல்கிறார்களப்பா. ஆண்டவர் ஒரு சாப்பிட வழி இல்லாமல் ஆண்டவர் எத்தனை பேர் ஆண்டவர் மிக கடுமையான போராட்டங்கள் இலங்கை தேசத்தில் ஆண்டவர் இந்த இயற்கை அழிவபடி ஆண்டவரே, ஆண்டவரே மது போத வஸ்துகளுக்கு அடிமையாகி ஆண்டவரே எத்தனை பேர் ஆண்டவரே தங்களை ஆண்டவரே மாற்றிக் கொள்கிறாரப்பா. ஆண்டவரே 1000 கிலோவுக்கு அதிகமான ஆண்டவரே போத வஸ்துகள் பிடிபட்டுக் கொண்டே இருக்குதப்பா. ஆண்டவரே, தேசங்கள் வேண்டாமப்பா. ஆண்டவரே, 3 வயது பிள்ளை ஆண்டவரே இச்சைகளுக்கு ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு பாவ உலகத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம் ஆண்டவர். அந்த தேசங்கள் என்பது கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். இலங்கை தேசம் ஆண்டவரே கிறிஸ்துவின் தேசம் என்று அறிவிக்கப்படட்டும் அப்பா. அந்த தேசம் ஆண்டவரே ஒரு விடுதலை அந்த தேசத்திற்கு கொடுவப்பா. இங்கே தேசத்தில் ஆண்டவரே ஆள்ற அரசாங்கம் ஆண்டவரே, ஆண்டவர் உண்மை அறிந்த ஒரு தேசமாக ஆள்ற அரசுக்கு ஆண்டவர், ஆண்டவர் அந்த இடங்களை ஆண்டவர் கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. பொருளாதாரம் இல்லாமல் ஆண்டவர் ஆண்டவர் வேதனை துன்பங்கள் கஷ்டங்கள் படுகிறார்களப்பா. ஆண்டவரே, உலக நாட்டில் உதவியை கேட்கிறார்களப்பா. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவர் அந்த இடங்களை ஆண்டவர் கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. இந்தியா தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. இந்தியா தேசத்திலே சேமான ப்ராப்ளம் அப்பா. அந்த இடங்களை ஆண்டவரே உமது சத்தியத்தை சொல்லும் போது ஆண்டவரே அடித்த ஆண்டவரை துன்புறுத்தி ஆண்டவரே மரண படுக்கையில் எத்தனை பேர் இந்த நிமிஷம் இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, உமக்காக நாங்கள் ரத்தம் சிந்த ஆண்டவரை நாங்கள் துணிந்து நிற்பது போல ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை சொல்வதற்கு நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே சிறப்பிலே நிற்கிறோம் அப்பா. அந்த தேசங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த தேசங்கள் இந்தியா தேசம் ஆண்டவரே ஒரு முன்மாதிரியான தேசமாக வழிநடத்துகிறீரேப்பா. சோத்திரம் அப்பா. இந்த தேசத்தை அந்த தேசங்களில் இந்த தேசங்களுக்கு நீ அழைத்து வந்த கிருபைக்காக நோக்கத்துக்காக நன்றி அப்பா. இந்த தேசங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை விசேஷமா ஆண்டவரை இந்தியா ஊழியக்காரரை ஆண்டவரை தனித்தனியாக ஆண்டவரை அவையோட ஒப்புக் கொடுக்கிறப்பா. அவையோட பாதுகாப்பை ஒப்புக் கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லும் போற அவர்களை ஆண்டவரை ஆண்டவர் அவர்களை மடக்கி ஆண்டவரை ஆண்டவரை தேவையில்லா இச்சை வார்த்தைகளாலே பேசி ஆண்டவர் அவமானப்படுத்துவதை பார்க்கிறோம் அப்பா. அந்த தேசத்துக்கு ஒரு விடுதலை வேண்டும் அப்பா. ஆண்டவரே, உண்மை விட வேறொரு இல்லையப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவர் அந்த இடங்களை ஆண்டவர் கரங்களை வாங்கும் போது ஆண்டவர் உமது வார்த்தை
அறியும் போது ஆண்டவர் அவைகளுக்கு அந்த இடத்திலே ஆண்டவர் அடிப்பது கை ஓங்குவதற்கு ஆண்டவரே அவைகளை நீ மன்னிக்கிறீரேப்பா, அவைகளை அழைத்துக் கொள்ளுவப்பா. எத்தனை பேர் ஆண்டவரே உண்மை விட்டு விலகி போகிறாங்கப்பா. ஆசீர்வதிப்பா. விசேஷமா ஆண்டவரே இந்த தேசத்திலே இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் இந்த நிலையிலே ஆண்டவர் ஆஸ்பத்திரியிலே ஆண்டவர் சரி நோயினால் பாதிக்கப்பட்ட நிலையிலே எத்தனை பேர் இருக்கிறார்கள் ஆண்டவர். இந்த இடத்திலே ஆண்டவர் மனதில் எவ்வளவு வேதனை துன்பங்களோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கிறப்பா. ஆண்டவர் உங்கள் கரங்களுக்குள்ளே எல்லாத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்திலே ஆண்டவர் துதிக்கிறேன்ப்பா. இயேசு நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு ஜெபத்துக்காக நாங்கள் இருத்து மீதி காரியங்களை நாங்கள் எடுக்கிறோம். விசேஷமாக எங்களுக்கு வார 20ஆம் தேதி எங்களுடைய கிறிஸ்மஸ் இருக்கிறது. எங்களுடைய கிறிஸ்மஸ் எல்லோருடைய கர்த்தருக்காக நாங்கள் அவருக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம். ஒவ்வொரு தரம் இந்த இடத்திலே கர்த்தரோடு பேசுகிற டைம். இந்த ப்ரேயரில் நான் எடுக்க போகிற ப்ரேயர் என்ன முக்கியமானதுன்னு சொன்னால் அந்த 20ஆம் தேதி நடக்க போகிற வார சாட்டர்டே கீழே நடக்க போகுது. அதுக்கு ஒவ்வொரு தரம் 10 பேருக்கு சமனாக இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான ஆத்துமாக்களை கிறிஸ்மஸுக்கு நீங்கள் கூட்டிக் கொண்டு வர போகிறீர்கள். மிக மிக சந்தோஷம். ஏனென்றால் அவர் பிறந்ததை நாங்கள் என்னத்துக்காக பிறந்தது என்று மற்றவைகள் கிறிஸ்மஸ் கொண்டாடுவதை விட நாங்கள் எப்படி கொண்டாடுறோம் என்று மற்றவைக்கு நாங்கள் காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இந்த முயற்சியை செய்கிறோம். எல்லோரும் நல்ல மறைவாக நாங்கள் அந்த இருக்கிறோம். அதுக்காக நான் ப்ரே பண்ணோம். என்னென்னு சொன்னால் அதுக்காக பாடுபடுற எல்லாரையும் ஒப்புக் கொடுக்குறேன். விசேஷமாக எங்கள் சபை கூட எல்லோரும் ஒவ்வொரு பொருட்கள் எடுத்து எல்லோருக்காகவும் நான் இந்த ஜெபத்துக்கு நான் எடுக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. விசேஷமா ஆண்டவரே வார சாட்டர்டே ஆண்டவரே 20ஆம் தேதி ஆண்டவர் நடக்க போற ஆண்டவரே கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் ஆண்டவர் அந்த இடத்தை ஆண்டவர் கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவர் அந்த நேரத்தில் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆண்டவரை வந்து போற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த பொல்லாத கிருமிகள் ஆண்டவரை வைரஸல் பரவுதல் சொல்கிறார்கள். எல்லாத்திலையும் ஆண்டவர் ரத்தத்தாலே மூடி அந்த இடங்களை அவங்க கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரை தொழில்நுட்பங்கள் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அந்த இடத்திலே ஆண்டவரை நீ பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. ஆண்டவரை விசேஷம் ஆண்டவரை இசைக்கருவியை வாசிக்கிற எல்லோரையும் ஆண்டவர் அந்த வர்ஷிப் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தனித்தனியாக நிகழ்வுகளை நடத்துகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. ஆண்டவரை நிகழ்ச்சிகளை ஆண்டவரை என்னென்ன நிகழ்வுகள் ஆண்டவரை ஒன்றும் ஆண்டவரை ஒரு வித்தியாசம் இல்லாமல் ஆண்டவரை எந்த நேர்த்தியா நடந்தாண்டு குறித்த டைமுக்குள்ள முடிய ஆண்டவரை எல்லா காரியங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. ஆண்டவரை உணவை தயாரிக்கிற ஆண்டவர் திட்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் எல்லா சகலத்தையும் ஆண்டவர் எல்லாத்தையும் கரங்கள் கொடுத்தாண்டு பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. ஆண்டவரை எந்த ஒரு தடைகளும் வராத அளவுக்கு ஆண்டவரை எல்லோரும் அந்த இடங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் கரங்களாலே ஆண்டவர் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவர் ரத்தத்தை கோட்டைக்குள்ள அந்த இடங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் கீழே அமைக்கப்பட்ட இடத்தை ஆண்டவர் ரத்தத்துக்குள்ளே ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவர் எல்லோரையும் ஆண்டவர் அந்த இடத்திலே வந்து போவார்கள் ஆண்டவர். புதிய புதிய ஆண்டவர் இந்த நாளை நாங்கள் அறியவில்லையேப்பா, இன்னும் நாங்கள் ருசிக்கா விட்டுட்டோம் ஆண்டவர். புதிய ஆத்துமாக இன்னும் வேற ஆண்டவர் அந்த இடத்துல நீ கிருபை செய்யும் அப்பா. ஒவ்வொருவரையும் நீங்க பொறுப்படுத்த வழி நடத்தும் அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் நல்ல ஆமென். அடுத்ததாக என்னன்னு சொன்னா இன்றைக்கு நான் சொன்ன மேரி கிறிஸ்மஸ் இது நடக்கிறபடியா கொஞ்சம் முக்கியமான ஏதாவது சாட்சி இருந்தால் நாங்கள் கலந்து கொள்ள விளையாட நாங்கள் அடுத்த வாரத்தில் நாங்கள் எங்கள் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் என்ன மாதிரி நாங்கள் கொண்டாடினா அந்த சாட்சியை கர்த்தர் எங்களுக்கு என்ன செய்தாருன்னு அந்த சாட்சியை நாங்கள் இந்த நெக்ஸ்ட் வீக்கில் நாங்கள் கலந்து கொள்வோம். அதுக்காக நாங்கள் அடுத்த முறை நாங்கள் இருக்க காரியத்தை நாங்கள் இப்போ காணிக்க டைமை நாங்கள் அதுக்கு முதல் பைபிள் வேர்ட்ஸ் சொல்கிறதுக்கு யாரும் இருக்கிறீங்களா? சின்ன பைபிள் வசனம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் காணிக்கை நேரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் மீதி நேரத்தை மிக சீக்கிரமாக நாங்கள் முடிப்பதற்காக முயற்சிக்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.
காணிக்கை நேரம். ஆராதனை நேரம் எல்லோரும் எழுந்திருந்து நாங்கள் காணிக்கையை நாங்கள் கர்த்தருக்குள்ளே எவ்வளோ விதத்திலேருந்து நாங்கள் காணிக்கையை நாங்கள் கர்த்தருக்கு இந்த நாளிலே மாத வருஷ கடைசியில் நாங்கள் கொடுக்கக்கூடிய இதுகளை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய மேய்ப்பர் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் நானும் ஒருபோதும் தாழ்ச்சி அடைவது இல்லை. ஆமென். அவர் நம்முடைய வாழ்க்கையில போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரம். காணிக்கைக்காக நாங்கள் ஜெபிச்சாடுத்துகிறோம். ஆண்டவரே இந்த காணிக்கைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த காணிக்கைகள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே தங்களுடைய வருமானத்தில் இருந்த ஆண்டவரே நீர் உமக்கு தர வேண்டிய பணத்தை ஆண்டவரே நீர் அவைகளுக்காக நிறைவாக கொடுத்ததை ஆண்டவர் சிறுவளமாக ஆண்டவர் இந்த இடத்துல போட்ட ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை உங்கள் கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. மீதி நேரங்கள் ஆண்டவர் உங்கள் கரங்களுக்குள்ளே இருக்கட்டும் அப்பா. ஒரே ஆண்டவரை தனித்தனியாக ஆண்டவர் தேவங்களோடு பேசும் அப்பா. ஆசீர்வதியும் அப்பா. அவருடைய அடுத்த காலையில் கிறிஸ்துமஸ் செய்யும் போது ஆண்டவர் என்னென்ன தேவைகளிலே ஆண்டவரை பண தேவைகளை அவைகளை சந்திக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. ஒரே ஆண்டவர் வழி நடத்தும் அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அடுத்ததாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. அப்படியே சிறு பிள்ளைகள் அப்படியே நம்ம கடந்து போகலாம். சிறு பிள்ளைகள் மாத்திரம் ஆமென் அவங்க அண்ணா அக்காவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆமென். யூத் குரூப்ஸ் இருக்குதாப்பா? யூத் குரூப்ஸ் இருக்கு. யூத் குரூப்ஸ் இங்க இருங்க. ஆமென். அநேக நேரங்கள்ல சில பிள்ளைங்க ஆமென் ஹால்ல இங்க நீங்க சுத்துறீங்க, அங்கங்க இருக்கிறீங்க. வேணாம். ஆமென். வேற ஏதாவது பணி இல்லைன்னா நீங்க இங்க இருந்துக்கிடலாம். தயவாக அதை கவனித்துக் கொள்ளுங்கள். சிறு பிள்ளைகள் மாத்திரம் நீங்கள் செல்லலாம். யூத் குரூப் இங்க அமரலாம். யூத் குரூப் இங்கே அமரலாம். சிறு பிள்ளைகள் மாத்திரம் நீங்க சொல்லும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய நாமம் வாழ்த்தவும் மகிமையும் படுவதாக. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கொஞ்சம் நைஸா பசங்க வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக.
சில இந்த மாதங்களிலேயே நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் ஒரு 4 தலைப்புகளின் கீழே நமக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படி நம்மிடத்திலே சொல்லியிருந்தார்கள். கடந்த வாரத்திலே ஜீசஸ் came to save us from our sins. நம்முடைய பாவங்களிலிருந்து தேவன் நம்மை எப்படி காப்பாற்றுகிறார், நம்மை ரட்சிக்கிறார் என்பதை குறித்தும், இந்த வாரத்திலே அதாவது 2வது வாரத்திலே Jesus came to destroy the source of sin என்கிறதான ஒரு காரியத்தையும், அடுத்த வாரத்திலே Jesus came to show us the Father, and கடைசியாக Jesus came to secure my eternity என்கிற 4 தலைப்புகளின் கீழே நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் இந்த மாதத்திலே நமக்கு அதை ஜெபித்து அதை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வாரத்திலே நாம் காணவிருப்பது Jesus came to destroy the source of sin. பாவத்தையும் பாவத்தினுடைய அடிப்படை ஆதாரமான சில காரியங்களிலிருந்தும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு நம்மை எப்படி காப்பாற்றி ரட்சிக்கிறது என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். நம்முடைய வேதத்துக்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்வோம். 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்வோம். 1 யோவான், ஆமென், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின, ஆமென், திருப்பிக் கொள்வோம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாப்போம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறார். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படியாகத்தான் தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே பிசாசானவனை குறித்து சொல்லப்படும் பொழுது நீங்கள் கவனித்திருப்பீர்களானால் அவன் எப்படி இருக்கிறானாம்? ஆதி முதல் பாவம் செய்கிறவனாகவே இருக்கிறதற்கு அடுத்த வசனங்களிலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நமக்கு நன்றாக தெரிகிறது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆதாம் தேவனால் பிறந்த, ஆமென், தேவனுடைய நாசியின் சுவாசத்தை பெற்றுக்கொண்டு மண்ணினாலே அவருடைய கையின் கிரியைகளினாலே படைக்கப்பட்ட ஒரு மனிதன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தாலும், ஆமென், ஆதி முதல் பாவம் செய்து வந்த சாத்தானானவன் சர்ப்பத்தின் வழியாக, ஆமென், தந்திரம் உள்ளதுதான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தந்திரம் உள்ள சர்ப்பத்தின் வழியாக அந்த ஏவாளை ஸ்திரீயை இச்சிக்க பண்ணி, வழிவிலக பண்ணி, பாவத்திலே அங்கே இடறி விழுந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு அன்றைக்கு ஆதாம் விழுந்து போன, முதலாம் ஆதாம் விழுந்து போன அந்த இடத்திலிருந்து 2ஆம் ஆதாமாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் உயிர்ப்பிப்பதற்காகவே அவர் பிறந்து இந்த உலகத்திலே மரித்து மீண்டும் உயிரோடு எழுந்து மீண்டும் வருகிறவராய் அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா. நம்முடைய பாவத்தில் இருந்தும் பாவத்தின் கிரியைகளில் இருந்தும் தேவன் நம்மை விடுதலை பண்ண விரும்புகிறார். நீங்கள் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே பார்த்தாலும் அவர் இப்படியாகத்தான் யோவான் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அவரை அங்கே சொல்லப்படுகிறதை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலேயும் அன்றைக்கு தேவதூதனானவன் மரியாளுக்கு தோன்றி அவரிடத்திலே சொன்ன ஒரு வார்த்தை, ஆமென், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லிவிட்டு அங்கே அந்த தூதனானவன் மரியாளிடத்திலே சொல்லுகிற விஷயம், அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாவத்திலிருந்து, ஆமென், அநேக ஜனங்கள் விழுந்து போவதுண்டு. பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்து மனிதனை மீட்க வந்ததுண்டு. ஆனால் அநேக நேரங்களிலேயே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் பாவத்திலிருந்து உண்மையிலேயே விடுதலை பெறுகிறோம். ஆனால் பாவத்தினுடைய வேரிலிருந்து அநேகர் விடுதலை பெறுகிறது இல்லை. ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் மனிதனை முழுவதும் பாவத்திலிருந்து ரட்சித்து தூக்கி எடுப்பதுதான் அவருடைய நோக்கம். மரம் பார்த்திருப்பீங்க, எல்லாரும் மரம் பார்த்திருக்கீங்களா? மரத்துல பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கும்? எல்லாரும் சீரியஸா இருக்கீங்களே. மரத்துல என்ன இருக்கும்? இலை இருக்கும், கிளை இருக்கும், கனி இருக்கும், வேற வேர் இருக்கும், வேற தண்டு இருக்கும், பூ இருக்கும்,
எல்லாம் இருக்கும். ஆமா, ஒரு மரத்தை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சவுண்டு கம்மியா இருக்குது, கொஞ்சம் கஷ்டம், த்ரோட் பெயின்ஃபுல்லா இருக்குது. ஸோ நான் இந்த மைக்கை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆமென். மரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த வேர் வந்து எப்படி இருக்கும்னா, வேர் வந்து அடியில தான் இருக்கும் இல்லையா? வேர் வந்து நமக்கு என்ன செய்யாது, வெளியில தெரியாது. கனிகள் ஆனாலும் சரி, இலைகள் ஆனாலும் சரி, தண்டானாலும் சரி, பூவானாலும் சரி, அது வெளியில பார்க்க முடியும். ஆனா வேர் எப்படி இருக்கும், அதை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில மனுஷனும் இப்படித்தான் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்னா, வெளிப்பிரகாரமாய் பார்ப்பதற்கு நல்ல அற்புதமா இருக்கிறார், நல்ல அருமையா ஆராதனை பண்ணலாம், நல்ல அருமையா பிரசங்கம் பண்ணலாம், என்ன மாதிரி இல்ல மத்தவங்கள மாதிரி, இல்ல நல்ல அருமையா கூட்டங்களுக்கு போய் ஒரு கூட்டம் விடாம தவறாம எல்லா காரியங்களையும் செய்யலாம். மற்றவர்கள் முன்னாடி எப்பா அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா அப்படின்னு ஒரு நற்சாட்சி பெற்றிருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற பாவம், இருதயத்திற்குள்ள இருக்கிற பாவம் வெளியில யாருக்கும் தெரிவது இல்லை. அவனும் தேவனும் மாத்திரமே அறிவார்கள். ஆமென். இது உண்மை. இது எல்லாராலையும் மறுக்க முடியாத உண்மை. ஆமென். யாராலையும் மறுக்க முடியாது, எப்பேற்பட்ட மனிதராலும் மறுக்கவே முடியாது. இன்றைக்கு நான் சுருக்கமாக ஒரு 3 பேரை மாத்திரம் வேகமாக உங்களுக்கு காட்டி கொடுத்து விட்டு தேவன் எப்படி அவர்களுக்கு விடுதலையும் கொடுக்கிறார், அதனுடைய சம்பளத்தை எப்படி பெறுகிறார்கள் என்று சொல்லி நாம் வேகமாக பார்த்துவிட்டு நாம இன்றைக்கு போகலாம். அப்போஸ்தலருக்கு எழுதின அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனம் வாசிக்க வேண்டாம். நான் உங்களுக்கு சுருக்கமாக நடந்த சம்பவத்தை உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கதையாக சொல்லிவிட்டு விடுகிறேன். அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 5ஆம் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 1 முதல். அனனியா சப்பிரால் இவர்களை குறித்து கேள்விப்படாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். அனனியா சப்பிரால் யாரு? யாரு? அவங்க அப்போஸ்தலருடைய சபையில இருந்த விசுவாசிகள். கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, எதுக்கு போட்டு எல்லாரும் அமைதியா இருக்காங்க, நம்மளும் எல்லாரும் மாதிரியே கூட்டத்தோட கூட்டமா அமைதியா இருந்துக்காதீங்க, வேண்டாம். ஆமா, இந்த 2 மனிதர் 2ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்களேன். அப்போஸ்தலர் 5:2 மட்டும் சீக்கிரம் வாசிங்க. தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார். அப்போஸ்தலர் அடுத்த வசனத்தை சேர்த்து வாசிடுங்க. பேதுரு அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில். அடடா, நல்லா கவனிங்க. யாருக்கிட்ட? பரிசுத்த ஆவியினிடத்தில். பேசுறது யாரு? பேதுரு. இந்த வசனத்தை சொல்றது யாரு? கவனிக்கிறீங்களா? அந்த வசனத்தை சொல்றது யாரு? பேதுரு. ஆனா பேதுரு எப்படி சொல்றாரு? யார்கிட்ட போய் சொல்றாரு? அனனியா சப்பிரால் யார் என்றால் ஒரு கணவன் மனைவி. இதுக்கு முந்தின அதிகாரத்துல வாசிக்க வேண்டாம். ஆனா 33ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க? அப்போஸ்தலர் இப்ப வாசிக்க வேண்டாம். இப்ப எல்லாரும் என்ன கவனிங்க. 33 குறிச்சு வச்சுக்கோங்க. 33ஆம் வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் எல்லாரும் அவங்க முதல் சபையை ஆரம்பிக்கிறாங்க. அவர்களுக்கு எல்லாமே பொதுவாக இருந்தது. இயேசு கிறிஸ்து சொன்னாரா நீங்க எல்லாமே பொதுவா வச்சு அனுபவிங்கன்னு? வசனத்துல எங்கேயுமே இல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரா எல்லாத்தையும் வித்து கொண்டு வந்து கொடுங்கன்னு? யாரும் வாசிக்க மாட்டீங்க. அப்படி ஒரு காரியம் இல்லை. ஆனால் அவர்களுடைய இருதயத்திலே ஏவப்பட்டவர்களாக எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து, எல்லாவற்றையும் பொதுவாக விற்று, எல்லாவற்றையும் பொதுவாக சேர்த்து அவர்கள், உதாரணத்துக்கு சொல்றேங்க, இப்ப எங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா கஞ்சியோ கூழோ எங்க வீட்டுல என்ன இருக்கிறது என்ன பண்ணுவோம், சேர்ந்து சாப்பிடலாம்ப்பா வாங்க. ஏதாவது ஒரு கெஸ்ட் என்னைக்காவது வந்தாங்கன்னா நம்ம ஸ்பெஷலா தடபுடலா பண்ணுவோம். ஆனா நம்ம கிட்ட என்ன இருக்குதோ, ரெகுலரா இருக்கிறோம், ஒருத்தவங்க கூட நம்ம இருக்கிறோம்னா, கல்யாணம் கட்டிட்டு என் வீட்டம்மா வர்றான்னா டெய்லி நான் எனக்கு பிரியாணி வேணும், எனக்கு இது வேணும், அது வேணும்னு கேட்டா அது குடும்பமா இருக்காது. அது ஒரே வீடா இருக்காது. ஒரே வீடா இருக்கும்னா என்ன இருக்குதோ அதை வச்சுட்டு அன்னன்னைக்கு நாலு அன்னன்னைக்கு பாடு போதும் இல்லையா? பிரியாணி செஞ்சாலும் பாவம் அந்த அம்மா கஷ்டப்பட்டு தான் செய்வாங்க. அதனால செய்யாம இருக்கிறது ஓகே தான். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், சூப்பரா பிரியாணி செய்வாங்க, நேற்று நல்லா செஞ்சாங்க, அருமையா தான் இருந்தது. சரி, நல்லது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரே குடும்பமாக ஒரே சபையாக ஒரே இடத்துல இருந்ததுனால அவர்கள் அப்படி ஒரு கால
காரியத்தை அவர்கள் செய்திருந்ததை குறித்து இந்த 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து நீங்க பார்க்க முடிகிறது. அனனியா சப்ரால்ட்ட போயிட்டு யாராவது நிலத்தை கொண்டு வந்து உன் வீட்டை வித்துட்டு வந்து என்கிட்ட கொடுன்னு சொல்லி கேட்டாங்களா? அப்போஸ்தலர்களுடைய சபைகளுக்கு போகிற விசுவாசிகள் அப்போஸ்தலர்கள் அவர்களாக விட்டு சரி இதை நம்ம சேர்ந்து செய்துக்கலாம். அப்போ அனனியாவும் சப்புராலும் என்ன அவங்களுடைய அந்த 2ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது தெளிவாக தெரிந்த காரியம் என்ன அப்படின்னா, அவர்கள் சேர்ந்து ஆலோசனை செய்து வஞ்சித்து வைத்து ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்கல்ல, அவ்வளவு பர்பஸ்ஃபுல்லா அவங்க பண்ணிருக்கிறாங்க. தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலனுடைய பாதத்திலே வைத்தான். அப்பொழுது பேதுரு கேட்கிறார், அங்க பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் ஒரு பங்கு நீ வந்து ஒரு பங்கு தான் வச்சு பரிசுத்த ஆவியின் இடத்துல பொய் சொல்லும்படி யாரு நிரப்பி இருக்கிறாரா? சாத்தான். எதை நிரப்பி இருக்கிறாரா? இருதயம். வெளியில கொண்டு வந்து ஒரு 10 லட்சத்துக்கோ ஒரு 15 லட்சத்துக்கோ வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 லட்சத்தை கொண்டு வந்து கொடுக்கும் போது, திடீர்னு கொண்டு வந்து கொடுக்கும் போது, இவ்வளவுக்கு தான் வித்த அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தா நீங்க யாரும் போயிட்டு 10ஆம் வயசுல அவருக்கு சாட்சி கேள்வி போட்டு வந்தீங்க? தெரியாது. பேதுருக்கு தெரியாது. அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு கண்டிப்பா தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர் சொல்லுகிற காரியம் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் சொல்ல சாத்தான் அவனுடைய இருதயத்தை நிரப்பி இருந்ததை குறித்து பார்க்க முடிகிறது. அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் நீ பொய் சொல்லுகிறது என்ன என்று சொன்ன மாத்திரத்திலேயே அவன் அங்கே விழுந்து செத்து போனான் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அநேக நேரங்களிலே நாம யாரு கேட்க போறா, நம்மளை யாரு பார்க்க போறா, நம்ம யாரு செய்ய போறா, நான் வீட்டுல 4 அறையில இருக்கிறது யாருக்கு தெரிய போகுது, என் மனைவிக்கு விரோதமா நான் செய்கிற காரியம், வேலை ஸ்தலத்துல செய்கிற காரியம் யாருக்கு தெரிய போகுது, என் கணவனுக்கு விரோதமா அவர் வேலைக்கு போனப்புறம் நான் வீட்டுல இருந்து செய்கிற காரியம் யாருக்கு தெரிய போகுது என்று சொல்லி சாத்தான் இருதயத்தை நிரப்புகிறது நிமித்தமாக யாரிடத்துல வந்து போய் சொல்லுகிறோம்? சபையில போய் சொல்லி விட்டு போய் விடுகிறோம், போதகரிடத்துல போய் சொல்லி விட்டு போய் விடுகிறோம். எல்லாவற்றையும் மறைத்து மறைத்து மறைத்து, ஆனால் பரிசுத்த ஆவியினிடத்திலே எந்த மனிதனும் போய் சொல்ல முடியாது. ஏனென்றால் வேர் இருதயம், அவனுடைய இருதயத்திற்குள்ளே சாத்தானுடைய வஞ்சனையினால் நிரப்பப்பட்டபடினாலே அங்கே போய் சொல்லுகிறார்கள். அடுத்த அவங்க வீட்டம்மாவும் வராங்க. 3 மணி நேரம் கழிச்சு அவங்க வீட்டம்மா வராங்க. வீட்டம்மா வந்த உடனே பேதுரு கேட்கிறாரு, எவ்வளவுக்குமா நீங்க வித்த அப்படின்னு கேட்கிறாரு. அவரு எவ்வளவு சொல்லியிருப்பாரு? 5 லட்சம் சொன்னாரோ? ஆமா, 5 லட்சத்துல நாங்க வித்தோம். இல்ல ஏதோ ஒண்ணு அப்படிதான் அந்த வசனம் இருக்கு இல்லையா? எப்படி இருக்குது? ஏறக்குறைய 7ஆம் வசனம், ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவருடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள், எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்கு தான். ஆமாயா, நாங்க அவ்வளவுதான் வித்தோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா கணவனும் மனைவியுமாக இணைந்து வஞ்சிக்கும்படியாக அவனுடைய அந்த 2ஆம் வசனத்துல 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன சொல்லி கணவனிடத்துலதான் பேதுரு கேட்கிறாரு. ஆனால் ஒரே சரீரமாய் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறதுனால இவளுடைய இருதயமும் நிரப்பப்பட்டதுனால அதே தண்டனையை, அதே ஆக்கினையை இவளும் பெற்றுக்கொண்டார். அநேக நேரத்துல இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நான் கடந்த வருடத்துல இதை உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் தெரியல. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம், பிபி லெவலா இருக்குது, கரெக்டா இருக்குதா, சுகர் கரெக்டா இருக்குதா, இல்ல லிபிட் ப்ரொஃபைல் கரெக்டா இருக்குதான்னு எல்லாமே ஒரு மானிட்டரிங் மெஷரிங் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வச்சு இவ்வளவுக்குள்ள இருந்து இவ்வளவுக்குள்ளதான் இருக்கணுங்கிற இருக்கிற மாதிரி அதுக்குள்ள செய்து அந்த இதுக்குள்ள இல்லைன்னா, அந்த மெஷர்மெண்ட்டுக்குள்ள இல்லைன்னா டேப்லெட்ஸ் எடுக்கிறது என்ன, வாக்கிங் போறது என்ன, ஜிம்முக்கு போறது என்ன, எல்லாம் நம்ம பண்றோம். ஆனால் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும்? சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் வேர் இருதயத்திற்கு உள்ளே இருந்துதான் செயல்படுகிறது. வெளிப்பிரகாரமாக நாம் அற்புதமாக இருந்து விடலாம், வெளிப்பிரகாரமாக நாம் அநேகருக்கு அவன் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு பேர் வாங்கிடலாம். ஆனால் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று தேவன் நிச்சயம், பரிசுத்த ஆவியானவர் நிச்சயம் ஆராய்ந்து அறிவார். அல்லேலூயா.
எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? நம்முடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய இருதயத்துல சொற்பிறவாதத்திற்கு முன்னமே உங்கள் தேவை இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். அப்ப தேவையை மாத்திரம் அறிந்த தகப்பன் நாம் நினைக்கிற மற்ற காரியங்களையும் அறிவார் என்பதை அநேக நேரங்களிலே மறந்து விடுகிறோம். அதுதான் உண்மை. அதையும் தேவன் நிச்சயமாய் கவனிக்கிறார். இரண்டாவது ஒரு மனிதனை உங்களிடத்தில் நான் காட்ட விரும்புகிறேன். ஆமென். யோசுவாவுக்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். யோசுவா 6:18-19 மாத்திரம் வேகமா வாசிங்க. யோசுவா 6:18-19. யோசுவாவின் புஸ்தகம் 6:18-19. சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக் கொள்ளுகிறதினாலே நீங்கள் சாபத்தீட ஆகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் சாபத்தீடாதற்கு மாத்திரம் எச்சரிக்கையா இருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் சரி நிரப்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள் பொக்கிஷத்திலே சேரும். அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்திலே சேரும். இங்க என்ன நடக்கு அப்படின்னு சுருக்கமா நான் சொல்லிடுறேன். இங்க யோசுவா என்ன பண்ணுகிறார் என்றால், எரிகோவுக்கு போகும் பொழுது எரிகோவினுடைய பட்டணத்தை சுற்றி ஜனங்கள் செபிக்கும்படி அங்கே, அதாவது எக்காலங்களை ஊதும்படி அங்கே போகிறார்கள். ஆனால் முதலாவது எக்காலத்தை ஊத சொல்லல. கர்த்தராகிய தேவன் யோசுவாவுக்கு எப்படி கற்பித்திருந்தாரோ, இதற்கு முந்தின வசனங்கள் அந்த அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியிலேயே நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், லைன் பை லைன், ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜரை அங்க தேவன் கொடுத்திருப்பாரு. நீங்க எப்படி போனோம், என்ன செய்யணும், ஒருத்தனும் வாய் திறக்காம அமைதியா போய் சுத்தி வாங்கன்னு சொல்லி அங்க சொல்லியிருந்திருப்பாரு. அந்த எரிகோவினுடைய பட்டணத்தின் மதில் எப்படிப்பட்டதா இருக்குமானால், சற்று சாய்ந்தவாறு தான் அந்த மதில் அப்படி இருக்கும். அது ரொம்ப பெரிய மதில். எப்படிப்பட்ட மதில் என்றால், அதனுடைய அடிப்பாகம் மிக அகலமாக இருக்கும், மேல் பாகம் இப்படி சாய்ந்து அங்கேயும் ஒரு சின்ன ஒரு கேப், ஒரு 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 நல்ல ஒரு அகலமான இடமா தான் இருக்கும். எந்த அளவுக்கு அகலம்னா, மேல 3 குதிரை வண்டி போற அளவுக்கு ஸ்பேஸ் அங்க இருக்கு. அப்படியானால் நீங்க கற்பனை செய்து பாருங்கள், அந்த எரிகோவினுடைய மதில் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு மதிலாக இருந்ததுன்னு சொல்லி நீங்க கற்பனை செய்து பாருங்கள். பேஸ்மெண்ட் ரொம்ப பெருசா இருக்கும், கொஞ்சம் சாய்ந்தவாறு மேல கொஞ்சம் ஒரு 3 குதிரை வண்டி போற அளவுக்கு அங்க நல்ல கேப், ஒரு ரோடு போற அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கீழே ஜனங்கள் சுத்தி 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 வரும் பொழுது மேல நிக்கிற படைத்தலைவர்களோ மேல நிக்கிற வில்வித்தக்காரர்களோ அவங்க பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. கரெக்டா? இப்படி இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒருத்தர் இருக்கிறான், இங்க ஒருத்தர் இருக்கிறான்னா, இங்க இருக்கிறவனால இவங்களை பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவர் எப்படி சொல்றாரு? சத்தம் கட்டாம அமைதியா போய் சுத்திட்டு வாங்க. யோசுவா தான் சொல்லிக்கிறாரு. சொல்லிட்டு முதல் நாள் போய் சுத்திட்டு வாங்க, 2ஆவது நாள் போய் சுத்திட்டு வாங்க, 3ஆவது நாள் போய் சுத்திட்டு வாங்க, 7ஆவது நாள் 7 முறை சுத்திட்டு வாங்க. 7 முறை சுத்தும் போது 7ஆவது தடவை என்ன பண்ணணும்? எக்காலங்களை ஊதி ஆர்ப்பரியுங்கள். அப்போதான் ஆர்ப்பரிங்க, அது வரைக்கும் வாய் மூடிட்டு அமைதியா சுத்திக்கோங்கன்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜரை, ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜரை அங்க கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு தான் இந்த வசனத்தையும் கொடுக்கிறாரு. அங்க அவங்க சொல்றது, சாபத்தீடானதில் ஏதாகிலும் எதையும் நீ என்ன செய்யாத, எடுத்துக்காத. ஏதாகிலும் அப்படி என்றால் பண்டங்களோ பாத்திரங்களோ அல்லது ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களோ ஆபரணங்களோ இதை எடுக்காத. ஆனா தங்கமோ வெள்ளியோ மற்ற காரியங்களோ அது தேவனுக்குரியது, அதனால அதை எடுத்துட்டு வந்தனா கர்த்தருடைய பொக்கிஷ சாலையில சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அங்க என்ன நடக்குது அங்க வேகமான சொல்லிடுறேன். இது நிறைய பெரிய ஸ்டோரி, எனக்கு டைம் இல்லை. இன்னைக்கு இது இருந்தா வேர்ட் பை வேர்டா நான் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஆனா டைம் இல்லை. ஆனால் ஆகான் என்கிற ஒரு மனிதன் அவன் என்ன செய்கிறான்? இச்சித்து அங்கே இருந்து சில பொருட்களை களவாடி இல்ல எடுத்துக்கொண்டு அவன் இஸ்ரவேலின் பாளையத்துக்குள்ளாக வந்து விடுகிறான். அடுத்த அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிங்க. 7:1. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானத்திலே துரோகம் பண்ணினார்கள். நல்லா கவனிங்க. எடுத்துட்டு வந்தது யாரு? ஆகான்ங்கிற ஒரு மனுஷன். ஆனா இங்க ஆண்டவர் சொல்ற வசனத்தை நல்லா கவனிங்க, திரும்ப வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே நல்லா கவனிங்க. இங்க சொல்லப்படுகிறது பன்மை. எடுத்துட்டு வந்தவன் ஒருத்தர். ஆனால் இங்க தேவனுக்கு வந்த கோபம் முழு இஸ்ரவேலின் மேலே. முழு இஸ்ரவேலின் மேலே தேவனுக்கு ஏன் கோபம் வந்தது என்றால்,
தேவன் சொன்னதை செய்யாதபடிக்கு தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு பொருட்களை பார்த்து இச்சித்தபடியினாலே அவன் எடுத்துக்கொண்டதின் வந்த நிமித்தமாக தேவனுக்கு ஆகானுக்கு மேல மாத்திரம் தானே கோபம் வந்திருக்கணும், இல்லையா? சரி, அவனுடைய பொண்டாட்டி பிள்ளைங்க மேல கோபம் வந்திருக்கலாம், இல்லையா? ஆனால் தேவன் என்ன பண்றாரு? இஸ்ரவேலினுடைய புத்திரர்கள் துரோகம் பண்ணினதுனால யூதா கோத்திரத்தில் இருக்கிற எல்லா இஸ்ரவேல் கோத்திரத்தில் இருக்கிற எல்லா மனிதர்கள் மேலும் தேவனுடைய கோபம் அங்கே மூண்டது என்று சொல்லி நீங்கள் பார்க்க முடிகிறது. ஆமென். இங்க அவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா எரிகோவ பட்டணத்தை அவங்க ரொம்ப பெரிய பட்டணம், ரொம்ப பெரிய ஜனங்கள், அதிகப்படியான ஜனங்கள், அவர்களை எல்லாம் அடித்து மேற்கொண்டு அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஆனால் எரிகோவிற்கு அருகில் இருக்கிற ஆயிங்கிற ஒரு பட்டணத்தை போய் அவர்கள் பிடிக்கிறதுக்கு அவங்க வேவு பார்க்க அனுப்புறாங்க. அது ரொம்ப சின்ன பட்டணையா, எரிகோவுக்கு நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போன மாதிரி எல்லாரையும் கூட்டிட்டு போக வேண்டாம், ஒரு 2000 இல்ல ஒரு 3000 பேர் மாத்திரம் நம்ம கூட்டிக்கிட்டு நம்ம போனா இது பண்ணிடலாம். அப்படியா? யோசுவா சொல்றாரு, சரி நீங்க பண்ணுங்க, நீங்களே செய்யுங்க அப்படின்ட்டு அவங்க ஆயுப்பட்டணத்துக்கு போறாங்க. அவர்கள் முறிய அடித்ததுல வலி தாங்க முடியாம நாயடி பேயடி பட்டு மீண்டு ஓடினாங்க. அப்போ ஒரு மனிதன் செய்த பாவத்தை நிமித்தமாக முழு இஸ்ரவேலும் அங்கே என்ன செய்தது? தோல்வியை தழுவி அழிக்கப்பட்டது. யோசுவா முகங்குப்புற விழுந்து கடந்து உபவாசம் பண்ணி ரட்டுடுத்தி சாம்பலை போட்டு புழுதிய போட்டு விழுந்து அழுகிற போது ஆண்டவர் கர்த்தராகிய தேவன் அவங்க இடத்துல சொல்றாரு, யோசுவாவே நீ எதுக்கு இப்போ நீ கடந்து அழுதுட்டு இருக்க? நீ உன்னுடைய மக்கள்ல என்ன செய்திருக்கிறாங்க? பாவம் செய்திருக்கிறாங்க, துரோகம் செய்திருக்கிறாங்க. எப்படி கூட்டிட்டு வா அவங்கள? நாளைக்கு தினத்துல கோத்திரமா, கோத்திரத்துக்கு அப்புறம் குடும்பமா, குடும்பத்துக்கு அப்புறம் பேரா நீ கூட்டிட்டு வா, உனக்கு நான் காட்டி கொடுக்கிறேன்னு சொன்னாரு. அப்படியே அவர்கள் செய்த பொழுது ஆமென். அந்த 14ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா 7:14 காலையிலே நீங்கள் கோத்திரமாக வர வேண்டும், அப்பொழுது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சமாக வர வேண்டும், கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பமாக வர வேண்டும், கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேராக வர வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆகான் அங்கே பிடிக்கப்பட்டதை குறித்து பார்க்க முடிகிறது. இங்கே ஆகானுடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். அந்த வசனத்தை நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 19:20 பாத்தீங்கன்னா, அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். 21ஆம் வசனம், கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறைய ஒரு பொன் பாலத்தையும் எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியிலே இருக்கிறது என்று சொல்லி அவன் அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறதை குறித்து நாம பார்க்க முடிகிறது. இங்கே அவன் இச்சித்து எடுத்துக்கொண்டான் என்று அதற்கு முந்தின அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். இச்சித்து, ஆமென். இந்த வார்த்தை நான் ரொம்ப ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். அநேக நேரங்களில் பாவத்தை அநேகருக்கு முன்பதாக நாம் செய்கிறது இல்லை. பாவத்தை ஒரு மனிதன் மேலே நம்ம வெகு சீக்கிரத்துல நம்ம யாரையும் பழி போட்டு பேசுகிறது இல்லை. ரகசிய பாவங்கள் யாருக்கும் தெரியாதபடித்தான் எல்லாருமே அநேகருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. இங்கே ஆகானும் அவன் ரகசியமாக அவன் இச்சித்து இந்த பாத்திரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டான். எப்படி எடுத்துக்கொண்டான்? சாபத்தீடானதை குறித்த காரியமானது அங்கே காணப்படுகிறது. கம்பளம், இரண்டாவது தேவனுடைய அங்க அது போக அவன் கொஞ்சம் காசு அப்படித்தானே அங்க இருக்குது. வெள்ளி கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை இது சாபத்தீடானது. 200 வெள்ளி சேக்கலுடைய பணம் அதையும் அவன் எடுத்துக்கொண்டான். அதற்கு போக கர்த்தருக்கென்று பிரித்து வைக்கப்பட்ட பொன்னையும் பொருளையும் வெள்ளியையும் அவன் எடுத்து தன் வீட்டிலே ஒளித்து வைத்துக் கொண்டான். அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலே இருதயத்திற்குள்ளே ஒளித்து வைத்து விடுவோம், ஆனால் வெளியிலே காட்டிக்கொள்வது இல்லை. ஒரு நாள் அகப்படுவான் ஆகானை போல. அன்றைக்கு என்ன செய்ய முடியாது? தேவனுடைய கண்களுக்கு மறைவாக எங்கேயுமே ஓடி போக முடியாது. கர்த்தருக்கு அருவருப்பானது ரகசியமாக தேவனுக்கு விரோதமாய் காணப்படுகிற
காரியம். கர்த்தருக்கு அருவருப்பானது அவருக்கு விரோதமாய் செய்கிற சகல விதமான பாவங்கள். ஆமென். இங்கே அவன் செய்கிற ஒரு பாவத்தின் நிமித்தமாக அவனுடைய குடும்பம், அவனுடைய மனைவி, பிள்ளைகள். ஆமென். அந்த ஒரு 8ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்க வேணாம், ஆனா நீங்க கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 25, 26ல அவங்களை கூட்டிட்டு போய் எங்களை கலங்கடிக்க பண்ணினது என்ன என்று சொல்லி, ஆமென், 24ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. 7:24. அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேல் எல்லாரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையும் பொன்பாலத்தையும் அவன் குமாரரையும், நல்லா கவனிங்க, அவன் குமாரரையும் குமாரத்திகளையும், ஏப்பா ஆடையும் மாடையும் கூட விட்டு வைக்கல. ஒரு மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தமாக, இச்சித்தை எடுத்துக்கொண்டதன் நிமித்தமாக வாசிங்க, அவன் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் அவன் கூடாரத்தையும் அவன் வீட்டையும் எடுத்துக்கொண்டு வந்து அவனுக்குள்ள யாவையும் எடுத்து அங்க கொண்டு போய் அவனை கல்லெறிஞ்சி அவனை தீ மூட்டி அவனை அக்கினியில சுட்டரித்து எரித்த இடத்த கல்லுகளாக குவிச்சு ஆகோர் பள்ளத்தாக்கு இன்னை வரைக்கும் அழைக்கப்படும் அந்த அதிகாரத்தோட கடைசி வசனம் முடியுது. ஒரு மனிதன் செய்த பாவம், கணவன் செய்கிற பாவம் நிச்சயம் மனைவியை பாதிக்கும். மனைவி செய்கிற பாவம் நிச்சயம் கணவனை பாதிக்கும். பிள்ளைகள் செய்கிற பாவம் நிச்சயம் பெற்றோரை பாதிக்கும். பெற்றோர் செய்கிற பாவம் நிச்சயம் பிள்ளைகளை பாதிக்கும். இதுல எந்த மாற்று கருத்தும் எந்த மனிதனுக்கும் இங்கே விதிவிலக்கு இல்லை. ஐயா, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலம். அங்க கூட்டிட்டு போயிட்டு அங்க அதெல்லாம் அங்க வந்து கல்லெறிஞ்சி அவனை அக்கினியில சுட்டரிச்சு. நாங்களாம் வந்து புதிய ஏற்பாட்டு கால விசுவாசி. ஹலோ, இப்பதான் அனனியாவையும் சப்ராலையும் பார்த்துட்டு வந்தோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அதே தேவன். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் பரிசுத்தத்தை பயபக்தியோடு பாதுகாத்துக் கொள்ள அவர் விரும்புகிற தெய்வம். அல்லேலூயா. நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, பிரதர் நீங்க ரொம்ப ஹார்டா பேசுறீங்க பிரதர், நீங்க எடுக்கிற பிரசங்கமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது பிரதர் அப்படின்னு நீங்க யாரும் நினைக்காதீங்க. நான் சொல்லுகிற காரியம், இந்த தலைப்பை நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தது. பாஸ்டரா தான் வந்து கொடுத்தாரு, நாங்க எடுக்கல. Jesus came to destroy the source of our sin. நம்முடைய பாவம் அநேக நேரங்கள்ல கர்த்தருடைய பந்திக்கு முன்னாடி வரும் பொழுது, கர்த்தருடைய பந்தியை எடுத்துக்கொள்ளும் பொழுது, சபைக்குள்ளே வரும் பொழுது, ஆராதனையில் கலந்து கொள்ளும் பொழுது, இயேசுவே நான் செய்த பாவத்தை எல்லாம் மன்னியோ அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்ட உடனே ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னித்து விட்டார், ஓ நான் நீதிமான். வஞ்சிக்கப்படாதீர்கள். அநேக நேரங்களில் அப்படித்தான் நம்முடைய இருதயத்தை நாம என்ன செய்து கொள்கிறோம், நம்மளையே நம்ம இது பண்ணிக்கிறோம், என்ன பண்ணிக்கிறோம், திருப்திப்படுத்திக் கொள்கிறோம். இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை மாத்திரம் காட்டி கொடுத்து விட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். சாமுவேலுக்கு எழுதின நிருபம் 2 சாமுவேல் 11:1-2 நீங்க பாத்தீங்கன்னா வாசிக்க வேண்டாம், நேரம் இல்ல. தாவீதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தாவீது, ஆமென், அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்களேன். ஆமென். 2 சாமுவேல் 11:1-2 வேகமா. தாவீது யோவாபையும் சேவகரையும் அம்மோன் புத்திரரை அழிக்க ரப்பாவை முற்றுகை போட தாவீதோ, அடுத்த வசனத்தை வாசிருங்க, நல்லா கவனிங்க. ஒரு நாள் சாயங்காலத்துல என்ன பண்ணாரு? எப்பா, யுத்தத்துக்கு போக வேண்டிய மனுஷன் யுத்தத்துக்கு போகாம இருக்கிறதே பெருசு. எல்லாரும் தூங்குன எத்தனை மணிக்கு? காலைல எப்ப எந்திப்பீங்க? காலையில மதியம் எந்திப்பீங்க, ஒரு சிலர் மதியம் எந்திப்பீங்க. ஆனா தாவீது நம்மள கட்டிலும் மோசமா இருக்கிறாங்க. எப்ப எந்திக்கிறாரு அவரு? அப்படிதான் இருக்கு. எல்லாரும் வாசிச்சிருப்பீங்க வேக வேகமா. தாவீது காலையில இருந்தான், சாயங்காலம் இருந்தான், இரவு எழுந்தான், இரவு தூங்கினான், இப்படியே வேக வேகமா வாசிச்சுட்டு போயிடுவோம். நல்லா கவனிங்க. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து, சாயங்காலத்தில் யுத்தத்துக்கு போக வேண்டிய மனுஷன், ஒரு நாட்டோட ராஜா, வாசிங்க, அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் பொழுது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவாளா இருந்தாள். சரி, அரண்மனையை எல்லாரும் பார்த்திருக்கீங்களா? இல்லையா? இல்லைன்னா பத்மநாதபுரத்துக்கு இல்ல எங்கேயாவது, இப்போ நம்ம எங்கனாலும் எந்த அரண்மனை, சரி பாப்பா ஒரு பிக்சர்லயாவது பார்த்திருப்பீங்கல்ல. அரண்மனை சுவர் எப்படி இருக்கும்?
அரண்மனையில இருந்து அரண்மனை சுவர் எவ்வளவு தூரத்துல இருக்கும்? ஒரு 2 கிரவுண்ட் இடமா இருக்காது? இருக்கும். அரண்மனை மதுளை ஒட்டி என்ன இருக்கும்? அகழி இருக்கும். அந்த பெரிய யாரும் எதிரிகள் உள்ள வராதபடிக்கு கொஞ்சம் கேட் எல்லாம் போட்டு நல்லா அடைச்சு. அப்போ தலைவர், அப்ப அரண்மனைக்கு வாசல் பக்கத்துலயே தலைவர் தூங்கிட்டு இருப்பாரு. தூங்கிட்டு இருக்கிறது பெட்ரூம்குள்ள இருந்து அவர் எட்டி பார்க்காரு. எப்படி எட்டி பார்க்காரு? சாயங்காலம் போல எந்திரிச்சு வெளியில வருகிற மனுஷன் அங்க ஒரு ஸ்திரீ குளித்து கொண்டு இருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளை குளிச்சுட்டு இருக்கா. இவர் இங்க இருந்து அங்க பாக்காருன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு பொம்பளை பிள்ளை குளிக்கிற வர இடத்துக்கிட்டே அரண்மனை இருக்கும். கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு 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 லேடிஸ் யாரோ ஆத்துல எல்லாம் குளிச்சு நீங்க பாத்துருப்பீங்களான்னு தெரியல. ஆத்துல எல்லாம் குளிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆத்துல குளிக்கிறாங்க, ஒரு லேடி ஆத்துல குளிச்சுட்டு இருக்கான்னா ஆத்த ஒட்டியாப்ப அரண்மனையும் அவங்க பெட்ரூமும் பக்கத்துலயும் பார்க்கும் இருக்காது. அப்படி டிசைன் இந்த உலகத்துல எங்கேயுமே கிடையாது. ஆனால் தாவீது இங்க இருந்து ஒரு ஸ்திரீ அவங்க குளிக்கிறான்னா அவன் எவ்வளவு தூரத்துல இருப்பான்னு நல்லா யோசிச்சுக்கோங்க. யோசித்த மாத்திரத்திலே அவளை கண்டு இச்சித்து அவள் சௌந்தரியவாள் என்று சொல்லி, அப்படின்னா அவளுடைய அப்பெல்லாம் பைனாக்குலர் கூட கிடையாது, இந்த மாதிரி போனும் கிடையாது, ஜூம் பண்ணி பாக்குறதுக்கு. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, போருக்கு போக வேண்டிய மனுஷன் அவனுடைய இதயத்துல இருக்கிற இச்சை. சரி, அதாவது பரவாயில்ல, இது கூட விட்டுறலாம். இதுக்கு அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, அவ யாருன்னு போய் விசாரிச்சுட்டு வாங்கன்னு அவன் வேலைக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு அனுப்புறான். அவங்க வந்து சொல்றாங்க, வாசிக்கலாமா அந்த வசனத்தையோ? அந்த ஸ்திரீ யார் என்று விசாரித்தான். அவன் எலியாமின் குமாரத்தி ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாய். எலியாம்ங்கிறவன் யாருன்னா இந்த அகித்தோப்பேல் தாவீதுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு உயரிய சங்கம், ஒரு ஞானவான்களின் சங்கம். அதுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் எலியா. அவனுடைய மகள் தான் இந்த பத்சேபாள். அது மாத்திரம் இல்ல, உரியா யாருன்னா இவனுடைய படைத்தளபதியினுடைய மனைவிதான் இந்த பத்சேபாள். இந்த நியூஸ தெரிஞ்ச பிறகுக்காக இந்த ஆள் சும்மா இருந்திருக்க வேண்டாமா? இன்னைக்கு நான் தாவீதை புதைச்சிட்டேன். இது தெரிஞ்ச பிறவா இருந்தாலும் சும்மா இருந்திருக்காம அவள் மேல் இச்சித்து அங்க தேவையில்லாத காரியத்தை செய்யறதை குறித்து பார்க்க முடிகிறது. இச்சை வரும் பொழுது இப்படித்தான் வரும், தெரியாது, அந்த நேரத்துக்கு நல்லா இருக்கும். ஆனால் இவன் செய்த காரியத்துக்கு அப்புறம் இந்த தவறை மாத்திரம் செய்யல, ஒரு தவறு வரும் பொழுது அடுத்தடுத்த தவறு என்னெல்லாம் பண்ணாருன்னு நீங்க பார்த்திருக்கலாம். அவன் வீட்டுக்காரர் உரியா படைத்தளபதி அவன் வெளில நிக்கிறான், அவனை கூட்டிட்டு வர சொல்லி அவர் ரொம்ப நல்லா விசாரிக்கிற மாதிரியே, எப்பா நீ நல்லா இருக்கியா, எல்லாரும் நல்லா இருக்காங்களா, ஊர்ல எப்படி போயிட்டு இருக்கு, 2 மாசமா அங்க போர் நடந்துகிட்டு இருக்கு, தலைவர் இங்க தூங்கிக்கிட்டு சாயங்காலம் இருந்துச்சுக்கிட்டு இவர் கேட்கிற கேள்வி, எல்லாரும் நல்லா இருக்காங்களா, இந்த வா நல்லா சாப்பிட்டுட்டு போ, இன்னைக்கு நீ என்ன பண்ணு, உன் வீட்டுக்கு நீ போய் உன் மனைவியோட இருந்துட்டு நீ மறுபடியும் போ, ஏன்னா இவர் பண்ற தவறு மறைக்கிறதுக்கு. தட் கன்னிங் மைண்ட் அதை ஆண்டவர் பார்க்கிறார். அப்பவும் விடல. இவர் ரொம்ப நல்ல மனுஷங்க உரியா, இவன் ரொம்ப நல்ல மனுஷன், இவன் ஒரு யூதனும் கிடையாது, இவன் ஒரு இஸ்ரவேலும் கிடையாது, இவன் ரொம்ப மனுஷன், அப்பாவி அப்ராணி. ஐயோ ராஜா கூப்பிட்டு விட்டாரா, எப்பா என்ன இன்னைக்கு யாராவது இன்னைக்கு இந்த கிங்ஸ் சார்லஸ் கூப்பிட்டா இந்த இடத்துல வருவீங்க, சண்டையாவது சர்வீஸ் ஆகுது பாஸ்டர் ஆகுது இல்லையா? அன்னைக்கு ஸ்பெஷல் மாஸ் ப்ரோஸ்ல ஸ்பெஷல் சூட்டு அதை வாங்கிக்கிட்டு என்ன செய்வோம், போய் பார்த்துட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்போம். ஆண்டவர்கள் அப்புறம் பார்த்துக்கலாம். அது உரிய அப்படிதான் ஓடுறான். ஐயோ என் ராஜா என்ன கூப்பிட்டாரு, என்ன கல்யாணம் கட்டி வச்சாரு, நல்ல மனுஷனாச்சு, ஐயோ அவ்வளவு பெரிய பாஸ்டர்னு ஓடிடுறான். அங்க கூட்டிட்டு போயிட்டு அந்த மனுஷனை அவர் படுத்தின பாடு, கடைசி அவனுக்கு தெரியுமா, அவர் செஞ்ச ரொம்ப மோசமான காரியத்தை வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவனை கொல்றதுக்கு அவங்க கையிலேயே கடிதம் எழுதி கொடுத்து அனுப்புறான். எவ்வளவு அப்பாவி பாருங்களேன் அந்த உரியா. அதை திறந்து கூட அவன் பார்க்கல, பார்த்துருந்தா துப்பிச்சிருந்துருப்பான். என்கிட்ட தான் கொடுத்துருக்கான் அவனை கல்லறிஞ்சாண்டிக்க கொண்டிருப்பான் அவன். பாவம் அந்த உரியா. அதனாலதான் மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல உரியாவை வம்ச வரலாறுல இயேசு கிறிஸ்து செத்துருப்பாரு. அவன் இஸ்ரவேலனும் கிடையாது, அவன் யூதனும் கிடையாது, ஆனா அவன் பேர் அங்க வந்துருக்கும். இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறுல உரியா பேர் இருக்கும். இந்த அம்மாவும் லேசுப்பட்ட ஆளாமா இல்ல, பத்சேபாள். இதெல்லாம் பார்த்து அடுத்த அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை மாத்திர வேகமா வாசிச்சிருங்க. 12:1 கர்த்தர்
நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். இங்க வந்து ஒரு ஒரு உவமையா பேசுறார். அந்த வசனத்தை மாத்திரம் வாசி முடிச்சிருங்க. ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஒருவன் ஐஸ்வர்யவான் கிட்ட நிறைய ஆடு இருக்கு, தரித்திரன் கிட்ட ஒரே ஒரு ஆடு இருக்கு. ஒரு ஏழைன்னு வச்சுக்கலாமே, ஒரு பணக்காரன் இருக்கான் 10 ஆடு வச்சிருக்கிறான். ஒரு ஏழை பாவம் ஒரே ஒரு ஆடு வச்சிருக்கிறான். இப்போ அந்த 3ஆவது வசனமும் 4ஆவது வசனத்துல நினைக்கேன், ஆமா 4ஆவது வசனம் நினைக்கேன், வழிபோக்கன் ஒருவன் வந்து கேட்கிறான். ஃப்ரெண்டு கூட இல்ல, தெரிஞ்சவன் கூட இல்ல, வழிபோக்க வந்து கேட்கறான் ஒருத்தன், எனக்கு இன்னைக்கு மட்டன் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது, எனக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தரியா அப்படின்னு கேட்கறான். இவங்கிட்ட 10 ஆடு இருக்குது, 10ல 1 கொடுத்துருக்கலாம். கொடுக்க மனம் இல்லாதனால அந்த ஏழையா இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு அது கண்ணு மாதிரி, அது அவனுக்கு புள்ள மாதிரி, அப்படித்தான் 3ஆவது வசனத்துல இருக்கு, புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டாத அதை எடுத்துக்கொள்ளும்படி என்ன பண்றான், அந்த வழிபோக்கனுக்கு ஆலோசனை சொல்லி அனுப்புறான். தாவீது இதை கேட்ட உடனே, அப்படியா, இவரு பண்ணது யாரு, எனக்கு கொடு, அவன் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு 4 ஆட்டுக்குட்டி அவன் திருப்பி கொடுக்கணும், ஆச்சா உச்சான்னு குதிக்கிறாரு. வேற யாரல்லப்பா, நீதான் மனுஷன். தன்னை குத்தும் பொழுதுதான் அவனுக்கு அங்கே தோணுகிறது. தேவனுடைய இடத்துல, தேவனுடைய சமூகத்துல வந்து விழுந்தாலும் அந்த பத்சேபாளுக்கு பிறந்த பிள்ளை என்ன செய்தது, பத்சேபாளுக்கு அடுத்து ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பேர் என்ன தெரியுமா, சாலமோனுடைய முடிவு The Black Magic of Witches அப்படின்ற ஒரு புத்தகத்தில் இருந்து சாலமோன், தெரியுமா? அதனுடைய தலைநகரம் ஹெட்வார்ட்டர்ஸ் எங்க இருக்கு தெரியுமா? இன்வர்னஸ், ஸ்காட்லாந்து, இங்க தான் இருக்கு. பிளாக் மேஜிக்கோட நம்ம போயிட்டு அந்த 3 சிஸ்டர்ஸ், அந்த கிளென்கோ, அதெல்லாம் நல்லா சூப்பரா சுத்தி பார்த்துட்டு வரோம். அதெல்லாம் நரபலி கொடுக்குற இடம், பயங்கரமா நரபலி கொடுக்குற இடம். அதுக்கு தலைவர் இவர் எழுதியிருக்கிற புக்கை தான் சாத்தான் சபையில் எழுதி சேர்த்து வச்சிருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, நல்லவங்களா இருக்கலாம். சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம், அதிகாரம், சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டது எல்லாம் இயேசு கிறிஸ்து இவைகளை எல்லாம் நிச்சயம் என்ன செய்வார், அவருடைய காலத்துல என்ன செய்வார், கணக்கு கேட்பார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரத்துல வெளிப்பிரகாரமா நம்ம காட்டிக்கலாம், ஆண்டவரையே நம்ம என்ன செய்யறோம், சேலஞ்ச் பண்றோம். நான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஈவன் ஐ டிட் தி சேம். கம்யூனியனுக்கு முன்னாடி வந்துட்டு, ஐயோ ஆண்டவரே மன்னிச்சுங்க, பாஸ்டர் பாவம் பாதை தெரியாத அவரும் ஆட்டை போலன்னு ஒரு நல்ல பாட்டு பாடி நம்மள தாளாட்டி சீராட்டி நம்மளும் கண்ணீரை விட்டு கதறி, ஆனால் இருதயத்திலே அந்த வேர் எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் பாவம் என்ன செய்யாது, ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23. அதை மாத்திரம் வாசிச்சுட்டு நம்ம வேகமா போயிடுவோம். ரோமர் 6:23 வாசிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான. அப்ப இயேசு கிறிஸ்து வந்ததற்கான முதல் முக்கிய நோக்கம் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி. ஆனால் இப்படிப்பட்ட பாவத்தினுடைய சம்பளம் நம்முடைய ஆத்தும மரணம். மரணம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க, எல்லாரும் தான் சாகுறாங்களே, எல்லாரும் தான் மரிக்கிறாங்களே, இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்காதீங்க. பாவத்தினுடைய சம்பளம் மரணம். தாவீது அவன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்த பொழுது, நாத்தான் அங்கே வந்து தாவீது செய்த காரியத்தை சொன்ன பொழுது அவன் சொல்றாங்க, ஆண்டவர் உன் பாவத்தை மன்னிச்சால் ஆனாலும் என்ன பண்ணுவாராம், அங்க என்ன பண்றாரு, உன் பிள்ளையை எடுத்துக்கொள்ளுவன் சொல்லிட்டு தான் எடுத்தார். தாவீது ஆண்டவருக்கு விருப்பமானவன் தான். 150 சங்கீதத்துல 70 சங்கீதத்தை எழுதினது தாவீது தான். ஆனாலும் அப்படிதான் வசனம் இருக்கு. சக்கர அது மட்டும் குறிப்பா வாசிட்டு எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஆமென். 2 சாமுவேல் 11:27 டக்குன்னு வாசிங்க. 2 சாமுவேல் 11:27. துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்துக் கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு, நல்லா கவனிங்க, கர்த்தருடைய பார்வைக்கு இங்க எப்படிப்பட்டதா இருந்ததா,
பொல்லாப்பானதா இருந்தது. 12ஆம் அதிகாரம் 13, 14 நான் வாசிக்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளீஸ். உங்க பைபிள்ல இந்த வசனத்தை எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 12ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13, 14. எல்லாரும் வேதத்தை திருப்பிக்கிறீங்களா? 398ஆம் பக்கத்துல. ஆமென். எல்லாரும் வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்திலே தான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்திலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். தாவீதை மன்னிச்சிட்டாங்க, அப்படிதான் அங்க சொல்லப்பட்ட வார்த்தை உண்மைதான். ஆனாலும் அதனுடைய பிரதிபலனை தாவீது பெற்றுக்கொண்டான். இது மாத்திரம் இல்ல, தாவீது இன்னொரு இடத்துல 3 ஆப்ஷன் கொடுக்கிறார். 3 அவனுக்கு அடிதான். எங்க எண்ணுறப்போ, இலக்கத்தை எண்றப்போ, எனக்கு எடுக்கலாம் டைம் இல்லை. அவன் எழுமணிப்போ ஆண்டவருடைய சமூகத்துல. நல்லா கவனிங்க. பாவத்தினுடைய சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நமக்கு அருளப்படுகிற நித்திய ஜீவனா இருக்கிறது. நீதிமொழிகள் 28:13 நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அங்க வசனம் நமக்கு தெளிவா சொல்லுகிற ஒரு விஷயத்தை நாம அந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 28:13 நம்ம வாசிச்சோம்னா, நான் வாசிக்கிறேன் கவனிங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். நல்லா பாருங்க, அறிக்கை செய்கிறவன் பாக்கியவான் அல்ல, அறிக்கை செய்கிறவன் அங்க இரக்கம் பெற மாட்டான். அறிக்கை செய்து விடணும். அநேக நேரத்துல அறிக்கை பண்றோம், அநேக நேரத்துல நாம என்ன செய்யறோம், அதை ஏற்றுக்கொள்றோம். ஆமா நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்கிறோம். ஆனால் அதை விட்டுகிறதுக்கு மனம் இல்லாதபடினாலே தேவனுடைய நியாய தீர்ப்பு அங்கே நமக்கு வருகிறது. இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே அந்த பாவத்தினுடைய வேர் முதற்கொண்டு நான் விடணும். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே பாவத்தினுடைய வேர் முதலாய் நான் விட்டு ஒழியணும் தகப்பனே. பாவம் எனக்குள்ளே இருக்க கூடாது. பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தாங்கப்பா, எனக்கு அந்த ஒரு நிச்சயத்தை கொடுங்கப்பா. ஹalleluya. முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். அவனை நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் பெற வேண்டும். பாவத்தினுடைய வேர் எங்களுக்குள்ளே காணப்படக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த ஒரே நோக்கம் பாவத்தையும் பாவத்தினுடைய வேரையும் அதனுடைய சோசையும் எங்களிடத்திலிருந்து எடுக்கும்படியாகத்தான். ஆண்டவரே இன்னைக்கு நான் என்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். எனக்கு அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுங்கப்பா. மீண்டும் அதே பாவத்திற்குள்ளாக நான் போய் விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்து கிடக்கணும். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அநேகருக்கு நாங்கள் சொல்லுகிற நாங்கள் எங்களுடைய இருதயத்திலே இயேசுவை நாங்கள் பிறப்பிக்கணும், கற்பம் பிறப்பிக்கணும். ஆண்டவரே கற்ப பிறப்பாய் நாங்கள் பிறப்பிக்கணும் இயேசுவை. அது கடினம்தான், அது கஷ்டம்தான், ஆனாலும் உம்முடைய பலத்தை கொண்டு எங்களால் செய்ய முடியும். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம்
இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வேக வேகமாக 2 அனௌன்ஸ்மெண்ட்ஸ் மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு விரும்புகிறேன். வேற எந்த காரியத்தையும் அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போறது இல்ல. மறந்து விட வேண்டாம். 20ஆம் தேதி நமக்கு இங்கே கிறிஸ்துமஸ் ஆராதனை உண்டு. ஆகவே சபையார் அதற்கு என்ன செய்யுங்கள், ஆயத்தப்படுங்கள். இந்த வாலிப குழுக்கள் மற்றும் இந்த காரியங்கள் இருக்கிறவங்க, பொறுப்புகள்ல இருக்கிறவங்க இந்த வாரங்களிலே அதற்கான காரியங்களை அவர்கள் செய்வார்கள். அவர்களுக்கு ஏதாவது உங்களால் உதவி செய்ய முடியுமானால் தயவு கூர்ந்து உதவி செய்யுங்கள். அது மாத்திரமல்ல, குறைஞ்சது 5 பேர். ஆமென். எழுதி வச்சிட்டீங்களா? எழுதி வச்சிருக்கீங்களா? சொல்லியிருக்கீங்களா? கை தூக்க வேண்டாம், உங்க இருதயத்துல நீங்க தூக்கிக்கோங்க. ஒரு 5 பேரையாவது கூட்டிட்டு வாங்க. ஒருவேளை நீங்க கூட்டிட்டு வர்றவங்களுக்கு 12 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பெயர், அவர்களுடைய ஜெண்டர், அவர்களுடைய வயது, இதை நீங்கள் சகோதரர் பால் அவர்களை சந்தித்து நீங்கள் தெரிவிக்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துமஸ் ஆராதனை நமக்கு வழக்கம் போல இங்கேதான் நடைபெறும். மதியம் 12:30 மணிக்கு அல்லது 1:30 மணிக்கு நேரத்தை உங்களுக்கு நான் வருகிற வாரத்திலே உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுகிறோம். ஆனால் கிறிஸ்துமஸ் ஆராதனை வழக்கம் போல 25ஆம் தேதி இந்த இடத்திலே நமக்கு நடைபெறும். ஆகவே சபையார் அதை கவனத்தில் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. God bless you. அண்ட் இப்போ நமக்கு பிராக்டிஸ் இருக்கும். பிரதர் அவர்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு சின்ன கேக் கட்டிங் நமக்கு இருக்குது. நம்ம அருமையான குழந்தை சஞ்சு. ஆமென். சஞ்சு எத்தனை வயசுன? 3 வயசு. ஆமென். ரொம்ப கியூட் ஏஜ். அவர் கொடுக்கிற பைபிள் வசனம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும். குழந்தைங்களோட மழலை அந்த மொழியில அவர் கேட்கறது. நேற்றுக்கு பர்மிங்hamல நிறைய பேர் பார்த்து என்ன சொன்னாங்க, கமிட்டியில பரவாயில்ல, சின்ன பிள்ளைங்கலாம் நல்லா வசனம் சொல்றாங்களே அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நம்மோடு கூட சேர்ந்து அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க. அதுதான் முக்கியம். ஆமென். வசனத்துல நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும். ஒரு சின்ன கேக் கட்டிங் இருக்கும். ஆகவே அதற்கு ஆயத்தப்படுத்தி விட்டு நமக்கு இந்த கிறிஸ்துமஸ்க்கு உண்டான ப்ரிப்பரேஷன் ஆயத்தங்கள் நடைபெறும். யூத் அண்ட் எல்டர்ஸ் ப்ளீஸ் அதற்கான தலைவர்களோடு நீங்கள் தயவாய் ஒத்துழைப்பு நல்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.